மதுரையில் மர்ம நபர்களால் வெட்டிக் கொல்லப்பட்ட அதிமுக கவுன்சிலர் விஜயராகவன் உடல் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக விரிவான தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், விஜயராகவன் உடல் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கு, இறுதிச் சடங்கு எப்போது என்பது பற்றி தகவலை சொல்லுங்க. மதுரை மாநகராட்சி 50வது வார்டு கவுன்சிலராக இருந்தவர் விஜயராகவன். இவர் மதுரை இஸ்மாயில்புரத்தில் 12வது தெருவில் குடியிருந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு 8:30 மணிக்கு இஸ்மாயில் தெருவில் 19வது தெருவில் இருக்கக்கூடிய டீ கடை முன்பு அவர் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் மர்ம நபர்கள் அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் அவரை தாக்கி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இது தொடர்பாக தெப்பக்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து முன்விரோதம் காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு மதுரை அரசு தலைமை மருத்துவமனையில் அவர் உடல்கூறு சிகிச்சைக்கு பிறகு அவர் மீண்டும் அவர் உறவினர் உடல் ஒப்படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு வந்த தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அதிமுக பிரமுகர்கள் அவரது உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து ஊர்வலமாக இஸ்மாயில்புரத்திற்கு விஜயராகவன் உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு மாநகராட்சி மேயர் ராஜன் செல்லப்பா மற்றும் MP கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிமுக பிரமுகர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அவரது உடல் அங்கு இஸ்மாயில்புரத்திலிருந்து கீழத்துறை அருகில் உள்ள மூலக்கரை மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதிச் சடங்குகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார், கொலை செய்தவர்கள் யார் என்பது குறித்தெல்லாம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சரவணன், இந்த கொலை சம்பவத்துக்கு அப்புறமா இஸ்மாயில்புரத்துல தற்போது நிலவரம் எப்படி இருக்கு? இந்த கொலை தொடர்பா இதுவரைக்கும் யாராவது சரணடைஞ்சிருக்காங்களா, இல்ல ஏதேனும் கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்கா? இஸ்மாயில்புரத்தில் இன்று காலையிலே பாத்தீங்கன்னா இஸ்மாயில்புரத்தில் கூடிய 20 தெருக்களிலும் இருக்கக்கூடிய கடைகள் இன்று இரங்கல் தெரிவிக்கும் விதமாக கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தது. இஸ்மாயில்புரமே சோகத்தில் மூழ்கி இருக்கிறது, ஒரே மயான காட்சியாக காணப்பட்டது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னாக்கா இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வரும் சூழ்நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதித்துறை நடுவர் பால்பாண்டி முன்பு செல்லப்பாண்டியன் என்ற ஒருவர் சரணடைந்திருக்கிறார். இவர் மீது பல்வேறு வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. செல்லப்பாண்டி விஜயராகவன் வீட்டிற்கு எதிர்ப்புறம் உள்ள வீட்டைச் சேர்ந்தவர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தெப்பக்குளம் போலீசார் மாரிப்பாண்டி மற்றும் செல்லப்பாண்டி உள்ளிட்ட மேலும் சிலரை போலீசார் தெப்பக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களிடம் விசாரணை நடத்தும் பட்சத்தில் இந்த கொலை எதற்காக நடத்தப்பட்டது, கொலைகாரர்கள் யார் என்பதெல்லாம் தெரிய வரும். மேலும் செல்லப்பாண்டியன் சரணடைந்துள்ளதால் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் பட்சத்தில் இந்த கொலைக்கான முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும்.